ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். குலதெய்வம் கோயிலுக்கு. அங்கே பாருங்க, தம்பி அங்கே இருக்கான். தம்பி பேச வந்து காமிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. தம்பி பேச வந்து காமிக்க போகிறோம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இப்போ கிளம்பியாச்சு. கொஞ்சம் வண்டி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10:48 ஆகுது. இப்போ தான் கிளம்புறோம். குலதெய்வம் கோயிலுக்கு இப்போ தான் கிளம்புறோம். கொஞ்சம் இந்த வண்டிக்காரர் அண்ணே லேட் பண்ணிட்டாரு. பார்த்தீங்க, எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். பிரவீன், ஏஞ்சல், அப்புறம் தாத்தா, பாட்டி, அம்மா உள்ளே இருக்காங்க. எங்கள் பெரியம்மா. இது கார், அது வண்டி வண்டி. குட்டி யானை. தம்பி வந்து அவங்க முன்னாடி எங்கள் வீட்டுக்கார வச்சுட்டாரு. இங்கே கொஞ்சம் வெயில், ஆனால் வெயில் தெரிஞ்சிக்கல, காற்றடிக்கிறதுனால தம்பி வந்து முன்னாடி எங்கள் வீட்டுக்கார வச்சுட்டு உட்காந்துருக்காரு. கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். அங்கே பாருங்க, எங்கள் வீட்டுக்காரர் நிற்கிறாரு. பக்கத்தில் வாங்க. எல்லாம் வந்தாச்சுங்க. மணி வந்து இப்போ கரெக்டாக வந்து 12 ஆகுதுங்க. 12:30 மணிக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, நம்ம கோயிலெலாம் ஏற்கனவே பார்த்துருப்பாங்க நிறைய வீடியோவில். அந்த பக்கம் பழைய கோயில் இருந்தது, அப்புறம் இப்போ புதுசாக இதெல்லாம் கட்டினாங்க. ஓகே, என் பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிக்கும்போது அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க. என் பையனுக்கு வந்து ஒரு 5 வயசில் மொட்டை அடித்தோம். அதுக்கப்புறம் இந்த புதுசாக இந்த கோயிலெலாம் கட்டினாங்க. இப்போ வந்து என் பையனுக்கு வந்து 7.5 வயசு ஆகுது. 2.5 வருஷம் ஆகுதுங்க அந்த புது பில்டிங்லாம் கட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரே குஷி. வந்ததும் அங்கேயும் இங்கேயும் விளையாண்டுட்ருக்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும். வண்டிலாம் எதுவும் வராது. நல்லா காடு சுற்றியும். கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக நல்ல மரம்லாம் இருக்கும். செம்மையாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கும். குடிசாமி கோயில்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெடா வெட்டுவாங்க. இந்த இடத்துல தான் அந்த ரத்த கரையெல்லாம் இருக்கும். என் பையனுக்கு வந்து கெடா, பெரிய கெடா நல்லா பெருசாக வெட்டணும். இந்த இடத்துல தான் வச்சு வெட்டினாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கவே முடியல, அவ்வளோ கொடூரமாக இருந்தது. கற்பூரம் ஏற்றி விறகெல்லாம் வச்சு உலை வச்சிட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வெல்லம் பொங்கல் செய்கிறதுக்கு. வெல்லம் பொங்கல்லாம் யார் யாருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அரிசி இருக்குது. இதுதான் பச்சரிசி. முந்திரி இருக்குது. திராட்சைலாம் எங்கே? முந்திரி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பையில் இருக்கா? இது பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு அம்மா கழுவிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. சூப்பராக வெச்சவனே பிடிச்சிக்கிச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசி எரியுது. இங்கே பாருங்க, பாசி பருப்பு வந்து அம்மா கழுவிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விளாக். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு விளாக் போட போகிறோம் யூடியூப்பில். பாருங்க, என் பையன் வந்து பொம்மையும் தூக்கிட்டே வந்துட்டான். பாருங்க, ரிமோட் கார் வந்து இங்கே விளையாடுறதுக்கு தூக்கிட்டு வந்துட்டாரு. அவனையும் காமி. பாருங்க, இந்த பையன் தான் எங்கள் பையன். இங்கே பாருங்க, சாப்பாடு வந்து புளி சாப்பாடும் லெமன் சாப்பாடும் நைட்டே வந்து கிளறி வச்சுட்டாங்க வீட்டில் அம்மா. அப்புறம் சட்னி வந்து காலையில் செஞ்சாங்க தொட்டுக்க. இப்போ வந்து எல்லோரும் மதியம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்ருக்காங்க. கோயிலுக்கு வந்தது சாப்பிட்டுட்ருக்காங்க. காலையில் ஒரு டைம் வீட்டில் சாப்பிட்டு வந்தோம். இப்போ 2வது டைம். எப்படிமா இருக்கு? சூப்பர். பச்சரிசி வந்து இப்போ போட்டு பொங்க வைக்க போகிறோம். போட்டா கையில் அள்ளி போடு. கையிலையா? கையில் தான் அள்ளி போடு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? பொங்கல் வச்சாச்சு. இப்போ இறக்க வேண்டியதுதான். இறக்கிட்டு போய் சாமி கும்பிட வேண்டியதுதான். என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல், வெல்லம் பொங்கல். வெல்லம் பொங்கல், வெண்பொங்கல் இல்லை, சக்கரை பொங்கல். செஞ்சதெல்லாம் எங்கள் அம்மா. நான் சும்மா ஆக்ஷன் தான். பொங்கல் ரெடி. பொங்கல் ரெடி. சாமி கும்பிடலாம். சாமி படிக்கிறவங்களே என் முன்னாடி எல்லாம் காலி பண்ணுறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு படைக்க கொடுத்தாச்சு. சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட போகிறோம். வாங்க சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, லேசா லேசா ஒரு ரவுண்டு வந்தால் போதும். வா பா.
அப்படியே போ, மேலே நேராக போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்ககிட்ட வந்து குழந்தைய காமிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இப்போ வந்து பையன் கையில் தான் இருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் நடக்குதுங்க. நாங்கள் வந்து இப்போ காமிக்கலாம் அப்போ காமிக்கலாம் பையன் அப்படின்னு சொல்லி நாங்களும் எத்தனை நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ சாமி வந்து என்கிட்ட காமிக்காத நீ வீடியோஸில் காமிச்சிருவியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்துட்டையும் காமிங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து உத்தரவு போட்டார். எங்களால் வந்து உங்கள்கிட்ட காமிக்கவே முடியல. சரி பையனை காமிச்சிடலாம், இன்றைக்கி காமிச்சிடலாம், நாளைக்கு காமிக்கலாம், நியூ இயர் அன்னைக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். காமிக்கவே முடியல. அப்போ தான் ஏதாவது உடம்பு சரியில்லாச்சு, சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, இந்த மாதிரி ஆகிட்டே இருந்தது. சரி இப்போ காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிற்கிறோம். ஓகே, பையன் மூஞ்ச வந்து பார்க்க போறீங்க. டடான் ஹாய். பையன் வந்து பாத்தீங்கன்னா யார் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பையன் வந்து குப்பிரிச்சி ஒரு சுத்துறான். குப்பிரிச்சிட்டான். 5 மாதம் ஆகுதுல்ல, இன்னும் வந்து நவுற ஆரம்பிக்கல, பொருளை எடுக்க ஆரம்பிக்கல. ஆனால் நல்லா பிடிச்சி கிள்றான், ஊடுறான், முடிய பிடிச்சி இழுக்கிறான், எல்லாம் பண்ணுறாங்க. செம்ம சேட்டைங்க. இப்போயே பல்லு வேற வந்துருச்சுங்க. பல்லு 2 பல்லு, கீழே 2 பல்லு வந்துருச்சுங்க 5 மாதத்துலேயே. யார் 2 பிள்ளைங்களுக்குமே வந்து 1.5 வயசு ஆயிடுச்சு பல்லு வரதுக்கு. இவனுக்கு என்ன இப்பயே முளைக்குதுங்க. சாமி கும்பிடுங்க. நல்லா வச்சிரு சாமி, எல்லாத்தையும் நல்லா வச்சிருங்க. எங்களோட குலதெய்வம் உள்ள இருக்காருங்க, பார்த்துங்க. இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க எனக்கு, ஏன்னு தெரியல. ஆனால் எந்த சாமியுமே நிறைய எல்லாத்துக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். இல்லை, எந்த சாமி அதிகம் கும்பிட மாட்டேன். ஆனால் எங்களோட குலதெய்வ சாமிக்கு மட்டும் எனக்கு ரொம்ப அவ்வளோ ஜாலியாக நான் வருவேன். இந்த சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நாங்கள் வருவோம். கல்யாணம் ஆனதுலேருந்தே இங்கே தான் வந்துட்டு இருக்கிறோம். குலத்தை காக்கும் குலதெய்வம். எப்போ வருவோம்னு பார்த்தீங்கன்னா நடுநடுவில் அப்பப்போ வருவோம். அப்புறம் பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு வருவோம். 3 குழந்தைங்களுக்கு சேர்த்து மொட்டை அடிக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு மொட்டை தான் அடிச்சிருக்கோம், என் 2 பிள்ளைங்களுக்கும். இவனுக்கு அடிக்கும்போது அப்புறம் 3 பிள்ளைங்களுக்கு சேர்த்து அடிக்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தா எங்கே முடியுது, பசங்களை அழைச்சிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுது. முடியலைங்க. நாங்கள் ஒரு டைம் பைக்லேயே வந்தோம் 2 பிள்ளைங்கள அழைச்சிக்கிட்டு. முடியல, அதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. போகிறதுக்குள்ள போதுமான ஆயிடுச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.